ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த வாக்கை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக நீ துளைத்துவிட்டு தவித்து அழுது கொண்டு இருப்பது உன் வாழ்க்கையில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை துளைக்கும் முன்பு அது நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுவே சில காலங்கள் ஆன பிறகு அதன் ஞாபகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தது. சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. நாம் ஏன் ஒரு கோபத்தினால் நம்மிடம் இருந்த உறவை நாம் விட்டோம் என்று தோன்றும். சரிதானே? அதே உறவு திரும்ப கிடைக்குமா என்று நம் மனம் கேட்கும். ஆனால் அந்த உறவானது நாம் கண்ணுக்கட்டும் தூரத்தில் கூட இருக்காது. சில சமயங்கள் நம்முடைய வார்த்தையானது மற்றவர்களை அதிகமாக காயப்படுத்திவிடும். ஒன்று தெரியுமா? அடிபட்டால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஒருவனுடைய வார்த்தையில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனை மிக மிக அதிகமாக காயப்படுத்தும். அதை மறக்கவோ மன்னிக்கவோ சில காலங்கள் ஆகும். சில வார்த்தைகளை நீயும் விட்டாய், அந்த பக்கம் இருக்கும் உறவும் விட்டது. அதனால் இந்த ஒரு சிறிய பிளவுதான் இது. இது சீக்கிரமாகவே ஒன்று சேரும். வாழ்க்கையில் நீ துடைத்து விட்டேன் என்று நினைக்கிறாய், ஆனால் நிச்சயமாக அல்ல. இது தற்காலிகமான பிரிவுதான். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும். நீ நிச்சயமாக அன்பாக இருந்தால் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக அதை வெறுத்துவிடக்கூடாது. அதற்காக போராட வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு ஒரு விஷயம், அது உறவாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் ஒரு காரியமாக இருக்கட்டும், நமக்கு முதல் அடி அது நமக்கு கிடைக்கவில்லை, தோல்வியை தான் தந்தது என்றால் அதனால் அது உடனடியாக வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அதை மனதுக்குள் வைத்து நாம் நிச்சயமாக இதை செய்து முடித்து வாழ்க்கையில் நல்ல முறைக்கு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவு நீ போராடுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நீ தேடும் காரியம், தேடும் உறவு, தேடும் செயல் அனைத்துமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். இந்த சாயை மட்டும் மனதில் வைத்துக்கொள். இந்த சாய் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசு. ஒன்றே ஒன்று தான் சொல்வேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் நீ எப்பொழுதுமே நடக்காது என்ற முடிவுக்கு வந்து விடாதே. நிச்சயமாக நடக்கும். நம் சாயை நம்புகிறோம், சாய் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கைக்கு நீ வா தங்கமே. அப்பொழுதுதான் எல்லா காரியமும் உனக்கு சுலபமாக நடப்பது போல் இருக்கும். நீயே ஒன்றை யோசித்து கொண்டே இருந்தால் எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும். என்னுடைய பாதத்தில் போட்டுவிட, நான் செய்கிறேன், நீ பொறுமையாக இரு. அப்பொழுது தெரியும் இந்த சாய் யார் என்று. அடிக்கடி ஒன்றை நினைத்து குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். நாம் தவறு செய்து விட்டோமா என்று. நிச்சயமாக இல்லை. தவறே செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்க வேண்டியதுதான். உன் வாழ்க்கையில் நீ தவறு செய்யவில்லை. சில பிரச்சனைகள் வந்தது, அதனால் மனக்காயங்கள் ஏற்பட்டது, அது அப்படியே விட்டுவிடுங்கள். திரும்ப திரும்ப பழசை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீயே உன்னுடைய விரும்பிய நபரிடம் போய் பேசு. உனக்கான விஷயத்தை கேள். உட்கார்ந்து அனைவரும் பேசினால் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும். எப்பொழுதுமே எதையும் தப்பாக நினைக்க வேண்டாம். நல்லதை மட்டுமே நினைப்போம். எல்லா காரியமும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏன் நம் விட்டு கொடுத்து போனால் எந்த தப்பும் அல்ல. நிச்சயமாக வாழ்க்கையில் இன்பமானது பிறக்கும். நான் சரியாகத்தான் சொல்வேன் உன் வாழ்க்கைக்காக. எல்லாவற்றையும் மறந்துவிடு. புதிதாக வாழ்க்கையை துவங்கு. எல்லாம் சரியாகிவிடும். திரும்ப எந்த தவறும் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த முறை உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு அடி எடுத்து வை. உன் எதிரில் இருக்கும் உறவு ஒரு அடி எடுத்து வைக்கும். நான் அதை சரி செய்கிறேன். நிச்சயமாக உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். அதை மறந்து விடாதே. இந்த சாய் இருக்கும் வரை எதுவுமே எப்பொழுதுமே தவறாக நடக்காது. ஓம் சாய்ராம்.